தொடக்க காலத்துல நாய குளிப்பாட்டுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ண ஒரு சோப், இன்னைக்கு நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு சோப் பிராண்டா மாறியிருக்கு. அது என்ன சோப்னா, யுனிலீவர்ட லைஃப் பாய் சோப். இப்ப பரவலா எல்லா இடத்துலயும் நம்ம வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுவும் இப்ப பெரும்பாலான ஆட்கள் பாய்க்கக்கூடிய ஒரு சோப். தொடக்கத்துல இந்த சோப்ப பெரும்பாலான ரொம்ப கடினமான வேலை செய்ற ஆட்கள் மட்டும் தான் இந்த சோப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விவசாயிகள், ஸ்போர்ட் பெர்சன்ஸ் அந்த மாதிரியான ஆட்கள் மட்டுமே தான் இந்த சோப்ப யூஸ் பண்ணது. மத்தபடி மக்கள் மனசுல இந்த சோப் பத்தின ஒரு புரிதல் எப்படி இருந்ததுன்னா, நாய குளிப்பாட்டுறதுக்கான ஒரு சோப்ன்னு சொல்லி கொண்டு இருந்தாங்க. அத பலு சோப்ன்னு சொல்லுவாங்க. பலு சோப்ன்னா நாய குளிப்பாட்டுறதுக்கு யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பொருள். ஒரு கட்டத்தில யுனிலீவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் இந்த சோப்ப எல்லாரும் பாவிக்கக்கூடிய ஒரு சோப் பிராண்டா மாத்தணும். இந்த சோப்ப மக்கள் கிட்ட இப்ப கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இதுக்கு அவங்க கையில எடுத்த விடயம் ரொம்ப பிரில்லியன்ட்டா இருந்தது. அதாவது கதிர்காமத்துக்கு வர்ற பக்தர்கள் மாணிக்க கங்கையில இறங்கி குளிக்கிற ஒரு வழக்கத்த கொண்டிருந்தாங்க. அத கவனிச்சவங்க, எல்லாராலயும் மாணிக்க கங்கையில இறங்கி குளிச்சுட்டு போயிடலுமானா, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சில நேரம் வெள்ளப்பெருக்கா இருக்கும், சில நேரம் ஆழமானதா இருக்கும், சில பேத்துக்கு பயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க, அந்த குளிக்கிற இடங்கள சுத்தி இவங்களோட ஷவர்ஸ் உருவாக்க தொடங்குனாங்க. லைஃப் பாய் ஷவர்ஸ்ன்னு என்ற பெயர்ல இத சுத்தி நிறைய ஷவர்ஸ் இருக்கும். இதுக்கு பவுசர் மூலமாக தண்ணீய கொண்டு வந்து நிரப்பிட்டு மக்கள் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. குளிக்கிற ஆட்கள் கிட்ட தான் இவங்களோட சோப்ப கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி குடுத்தாங்க ஃப்ரீயா. இந்த சோப் எல்லாமே குளிக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஃப்ரீயா இருந்தது. மிச்சத்த வீட்டுக்கு கொண்டு போயிருவாங்க. இந்த மாதிரி தான் மக்கள் மனக்கிட்ட தொடக்கத்தில இந்த சோப் இன்ட்ரோடியூஸ் ஆனது. இவங்க கதிர்காமத்த தொடர்ந்து மிகிந்தலம், அடுப்பள்ளி, சிவனொளி பாதமலை இந்த மாதிரியான இடங்கள்லயும் இவங்களோட லைஃப் பாய் ஷவர்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க குளிக்கிற ஆட்களுக்கு லைஃப் பாய் சோப்பு ஃப்ரீயா குடுத்துட்டு, அவங்க குளிச்சு முடிய அந்த சோப்ப அவங்கள கொண்டு போக சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இத கொண்டு போய் எந்தெந்த இடங்கள்ல இந்த மாதிரி குளிக்கிற வழக்கம் இருக்கோ, அந்த இடங்கள்ல எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இலங்கை பூராக இருக்கிற இடங்கள அவங்க டார்கெட் பண்ணி எல்லார்கிட்டயும் இந்த சோப்ப பிசிக்கலா கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரியாக செய்ற நேரங்கள்ல இவங்களோட சேல்ஸ்லயும் இது பிரதிபலிச்சது. மிகப்பெரிய அளவு நல்ல ஒரு வரவேற்பையும் பெற்றது. இப்ப நீங்க எங்க போனாலும் இந்த சோப் அந்த ரெக்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு சோப்பாக இருக்கும். இந்த மாதிரியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ண சோப், ஒரு காலகட்டத்தில நாய குளிப்பாட்டத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணி கொண்டிருந்த ஒரு சோப், இப்ப ஃபேமிலி பேக்கா எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோப்பா இருக்கு. நீங்க எந்த கடையில போய் கேட்டாலும் இந்த சோப் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இலங்கை பூராகவும் தான் இருக்கு. ஓகே, நீங்க யூஸ் பண்ற சோப்போட பேர கமெண்ட் பண்ணிட்டு, லைக் ஒண்ணு பண்ணிட்டு, ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.